Good morning, students. In the last class, we studied about the capacitor, capacitance of capacitor, the effect of introducing the dielectric. அதாவது இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன், அதாவது ஏர் அல்லது காற்று இருக்கும்போது அடுத்தால அதில் டைஎலக்ட்ரிக், அதாவது மின்காப்பு பொருளை வைக்கும்போது அந்த கெப்பாசிட்டர்ஸ் என்ன ஆகும் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது மின்தேக்கிகள் தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும். கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் parallel. ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல பார்ப்போம். மூணு கெப்பாசிட்டர் இருக்கு. இது C1, C2, C3. There are three capacitors having the capacitance C1, C2 and C3. They are connected in series. They are connected in series. It is connected in series to a battery of voltage V, positive, negative. Immediately when you connect the battery, it supplies a charge of -q to the plate left hand side of C3. தெளிச்சியோ -q ங்கற சார்ஜ் என்ன பண்ணிருது இங்க கொண்டு போய் கொடுக்குது. அதாவது -q அப்படிங்கற சார்ஜ் it supplies to the right hand side plate of C3, the plate கொடுத்த உடனே இது நியூட்ரலா இருக்கு. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் பண்ணனும்னா தெளிச்சியோ பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இதுல இருந்து என்ன பண்ணோம், சிம்பிளா நெகட்டிவ் சார்ஜ் இங்க ரிப்பெல் பண்ணோம். இந்த பிளேட்ல இருந்து மைனஸ் தெளிச்சியோ இங்க ரிப்பெல் பண்ணோம். அப்ப இதுல இருந்து அதே -q வெளியில போற உடனே it will become positive charge. இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்தா என்ன பண்ணோம், due to electrostatic induction, அதாவது நிலை மின்தூண்டல் படி தெளிச்சியோ ஒரு -q இங்க தள்ளும். இந்த பிளேட் அதாவது லெஃப்ட் சைடு C2 தெளிச்சியோ -q ங்கற சார்ஜ் இங்க தள்ளும். சோ அதுல -q போற உடனே it will become positive. அதாவது நியூட்ரல் இருக்கல -q ங்கற மின்துகள் என்ன செய்யுது இங்க வந்துருது. அப்ப it will become positive. இங்க வந்த உடனே திருப்பி என்ன செய்யும், இதே மாதிரி இது நெகட்டிவ் சார்ஜ் it will given to the positive of the battery, so it will become positive. அதாவது இந்த பிளேட் என்ன பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜ் எங்க சப்ளை பண்ணிருது, பாசிட்டிவ் பிளேட்டுக்கு சப்ளை பண்ணிருது. அப்போ எல்லா பிளேட்லயும் மின்னூட்டம் அதாவது சார்ஜ் எவ்வளவுதான், q தான். அதே சார்ஜ் அங்க B சப்ளை இங்க வருது. அப்போ எல்லா பிளேட்லயும் சார்ஜ் வந்து q தான். சரி, இப்போ கெபாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெபாசிட்டர் இஸ் டிஃபரண்ட். ஒன்னு C1, ஒன்னு C2, ஒன்னு C3. அப்போ பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், மாறி இருக்கும். ஏன் we know the formula C is equal to q by V. இந்த ஃபார்முலா மறக்கவே கூடாது. C is equal to q by V. C is equal to q by V. அப்போ இங்க நமக்கு q மாறல, q வந்து என்ன செய்யல, மாறல. அப்போ கட்டாயம் V மாறணும். So across C1 this V1, across C2 potential V2, across C3 is V3. So the potential supplied by the battery will be V. It appears V1 across C1, V2 across C2 and V3 across C3. So the total potential V is equal to V1 plus V2 plus V3 plus V3. V is equal to V1 plus V2 plus V3. இந்த ஃபார்முலா அதாவது எப்பவுமே இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. V இங்க வந்துட்டா C வச்சு இங்க வந்துரும். So V is equal to Q by C. So we know V1 is equal to Q வந்து மாறல, எல்லாத்துலயுமே Q இங்க தான் அப்ப Q by C C1. இப்போ V2 வரும் Q by C2, V3 Q by C3. அத என்ன பண்றோம், இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். V is equal to V1 plus V2 plus V3. So Q by C1 plus Q by C2 plus Q by C3. இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த மூணு கெபாசிட்டரையும் if you replace by a single capacitor having the capacitance CS, அது effective capacitance னு சொல்றோம், CS னு சொல்றோம். அப்போ அந்த மூணு கெபாசிட்டர்ஸ்க்கு மேல என்ன செய்றோம், we can replace by a capacitor CS. when connected in series ங்கறதால suffix CS போட்டுறோம், the same potential. இப்போ V எவ்வளவு வரும், இதுலயே சார்ஜ் q தான். அப்போ V is equal to q by CS. V is equal to q by CS. அப்ப அந்த V க்கு பதிலா என்ன பண்ணலாம், q by CS. so q by CS equal to இங்க என்ன பண்றோம், அந்த q வெளிய எடுத்துறோம். எடுத்தோம்னா
1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. அதாவது Q by CS equal to Q இப்படி எடுத்துட்டோம் 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இப்போ இந்த Q என்ன செய்யும் கேன்சல் ஆயிடும். Q cancel ஆயிடும். So 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So this is the expression for the capacitor connected in series. அதாவது the reciprocal of the effective capacitance connected in series is equal to the sum of the reciprocal of the individual capacitance. அதாவது அந்த தொகுபயன் மின்தேக்கியின் மின்தேக்கித்திறனின் தலைகீழியானது தனித்தனி மின்தேக்கிகளின் மின்தேக்கித்திறனின் தலைகீழியின் கூடுதலுக்கு சமம். தலைகீழிகளின் கூடுதலுக்கு சமம். And the effective capacitance CS, it is always less than the capacitance of the individual capacitor, the least capacitance of the individual capacitor. For example, இப்போ இதோட capacitance நம்ம 1 microfarad வச்சுக்கிறோம். So for example, இதோட வேல்யூ 2 microfarad வச்சுக்கிறோம். இதோட microfarad 3 microfarad வச்சுக்கிறோம். இப்போ the least value 1 microfarad. Now CS must be less than 1 microfarad. அதாவது the effective capacitance of the capacitor connected in series, it is less than the least value of the individual capacitor. அதாவது அந்த தொகுபயன் மின்தேக்கித்திறன் சீரியஸை கனெக்ட் பண்ணும்போது அதாவது தொடர் இணைப்பு இணைக்கும் பொழுது உள்ள மின்தேக்கியின் தொகுபயன் மின்தேக்கித்திறனானது அந்த குறைந்த தனித்தனி மின்தேக்கியின் குறைந்தபட்ச மதிப்பை விட நிச்சயம் குறைவாக. இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்ல கேட்கலாம் அல்லது 3 மார்க்ல கேட்கலாம். Derive the expression for capacitance of a capacitor connected in series. அதாவது மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அதன் தொகுபயன் மின்தேக்கித்திறனுக்கான சமன்பாடை வழங்கி. அடுத்தது பக்க இணைப்பு capacitors connected in parallel. இங்கே நம்ம கெபாசிட்டர் பார்க்க போறோம். They are connected in parallel to a power voltage source V. Here also we can take 3 capacitors having the capacitance C1, C2 and C3. They are connected in parallel to the voltage source. So 3 capacitors having the capacitance C1, C2 and C3, they are connected in parallel with the battery V having the potential V. Now since the 3 capacitors are connected in parallel, the voltage across the 3 capacitors will remain the same as V. The 3 capacitors உள்ள potential அதாவது மின்னழுத்தம் வந்து V தான். இப்போ மின்னழுத்தம் மாறலங்க. இப்போ மின்னழுத்தம் மாறல C மாறுது. அப்போ கட்டாயம் Q இருக்கணும் மாறி இருக்கணும். So the charge in the first capacitor Q1, இது Q2, இது வந்து அளவு Q3 ன்னு எடுத்துக்கணும். ஏன் V மாறல? ஏன்னா V வந்து பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டதுனால அதோட மின்னழுத்தம் என்னல மாறல. எல்லா கெபாசிட்டர்லயும் எல்லா மின்தேக்கியிலயும் மின்னழுத்தம் வந்து V தான். V மாறலங்கிறதுனால எது மாறிடும்? Q மாறிடும். Q வந்து அளவு Q1 in C1 and Q2 in C2 and Q3 in C3. அதுல போகக்கூடிய மின்துகள் எண்ணிக்கை என்ன செய்கிறது? மாறுகிறது. அதோட மின்னூட்டம் மாறுகிறது. Q1, Q2 and Q3. சரி, இப்போ என்னன்னா Q is equal to Q1 plus Q2 plus Q3. Q is equal to Q1
q1 plus q2 plus q3. உடனே இந்த ஃபார்முலா வரும். இது நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்பவும் மறக்கக்கூடாது. q இருக்கும்போது இது நிச்சயம் இங்க வந்துரும். அப்ப q is equal to cv. அப்ப q1 is equal to c1 into v. ஏன்னா வோல்டேஜ் மாறல, பொட்டன்ஷியல் மாறல, கெபாசிட்டன்ஸ் மாறல. அப்ப q2 is equal to c2 into v. q3 is equal to c3 into v. அத என்ன பண்ணிரோம், இதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சோ q is equal to c1v plus c2v plus c3v. so q is equal to c1v plus c2v plus c3v. சரி, இனிமே அது அங்க பண்ண மாதிரி அந்த மூணு கெபாசிட்டரையும் வெச்சிரோம் ஒரு ஈக்குவலன்ட் கெபாசிட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். having the capacitance cp, having the capacitance cp. அந்த மூணு கெபாசிட்டருக்கு பதிலா ஒரே கெபாசிட்டர், ஒரு கெபாசிட்டன்ஸ் cp, இது வந்து v. அப்ப டோட்டல் q is equal to total charge q is equal to என்ன வரும் cp into v, cp into v. அத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம். q is equal to cp into v. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படினா cpv is equal to cpv is equal to c1v plus c2v plus c3v, c1v plus c2v plus c3v. அதுல என்ன செய்யலாம், v ஐ காமனா எடுத்துக்கலாம். v ஐ காமனா எடுத்தோம்னா c1 plus c2 plus c3. இங்க cpv, v கேன்சல் ஆயிடும். so cp is equal to c1 plus c2 plus c3. now the effective capacitance of the capacitor connected in parallel is equal to the sum of the capacitance of the individual capacitors. அதாவது பக்கையிடத்தில் இணைக்கும் பொழுது உள்ள மின்தேக்கிகளின் தொகுபயன் மின்தேக்கி திறனானது தனித்தனி மின்தேக்கிகளின் மின்தேக்கி திறனின் கூடுதலுக்கு சமம். அதே மாதிரி நம்ம அப்போ கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரியே பார்ப்போம். சப்போஸ் C1 வந்து 1 மைக்ரோஃபாரட் எக்ஸாம்பிள்னா, C2 வந்து 2 மைக்ரோஃபாரட், C3 வந்து 3 மைக்ரோஃபாரட் இருந்தா CP வந்து எப்படி இருக்கும், இட் இஸ் கிரேட்டர் than the largest individual capacitor. அதாவது இண்டிவிஜுவல் கெபாசிட்டர் எது அதிகமா இருக்கோ அதை விட CP எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ CP ல எவ்வளவு 2 + 1 3, 3 + 3 6. இப்போ 6 வந்து இதுல ஹையஸ்ட் வந்து 3 மைக்ரோஃபாரட், 3 விட அதிகமா இருக்கு. இப்போ CP வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than the largest individual capacitor. அதாவது பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது, மின்தேக்கியில் இணைக்கப்படும் பொழுது அதன் தொகுபயன் மின்தேக்கி திறனானது அதன் அதிக மதிப்புள்ள தனி மின்தேக்கிகளின் மின்தேக்கி திறனை விட அதிகமாக இருக்கும். சரி, இது ஒரு சில முக்கியமான क्वेश्चन. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மின் கடத்தியில் மின் துகள்களின் பரவல். distribution of a charges in a conductor. distribution of charges in a conductor. சரி, இப்போ நம்ம ரெண்டு கண்டக்டருக்கு எடுத்துக்கிறோம். ஒன்னோட ரேடியஸ் வந்து r1, இன்னொரு ரேடியஸ் வந்து r2. we are taking two conductors. இதோட ரேடியஸ் வந்து r1, இதோட ரேடியஸ் இன்னொரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம், இதோட ரேடியஸ் வந்து r2. இந்த a ன்னு ஒரு கண்டக்டர், b ன்னு ஒரு கண்டக்டர். we are taking two conductors a and b having the radius r1 and r2. இப்போ என்ன பண்றோம், ரெண்டே என்ன சொல்றோம், ஒரு கம்பியை வச்சு இணைச்சிரோம். ஒரு கம்பி வச்சு இணைச்சிரோம், ரெண்டையும் இணைச்சிரோம். அப்ப இணைச்சதால they are maintained at the same potential. அப்ப சேம் பொட்டன்ஷியல்னா VA is equal to VB. அதாவது potential of the conductor A and the potential of the conductor B must be equal since they are connected by a wire. அந்த ஒயரோட லெந்த் பார்த்தோம்னா it is larger than the radius. அந்த ரேடியஸ் ஓட எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இதே மாதிரி என்ன செய்றோம், கனெக்ட் பண்றோம். Suppose if a charge q is given to the conductor, அதாவது ஒரு கண்டக்டருக்கு நம்ம ஒரு q ன்னு ஒரு சார்ஜ் கொடுக்கிறோம். கொடுத்தோம் அப்படினா it is distributed as a charge q1
and Q2 in the two conductors. And the total charge Q is equal to Q1 plus Q2 and they are distributed uniformly on the surface of the sphere. எப்படி இருக்கும் யூனிஃபார்மா அந்த சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அந்த டோட்டல் சார்ஜஸ் Q1 and Q2. சரி இப்போ நம்ம ஃபார்முலா PA charge of the conductor A VA is equal to we already derived formula the potential due here 4 pi 1 by 4 pi epsilon naught Q1 by R1. அதே மாதிரி VB is equal to 1 by 4 pi epsilon naught Q2 by R2 Q2 by R2. அப்ப இந்த ரெண்டு ஸ்பியரை நம்ம என்ன பண்ணிருக்கோம் கனெக்ட் பண்ணிருக்கோம் by a wire, so they are maintained at the same potential, so they are called as equipotential surface. அதாவது சம மின்னழுத்த பரப்பு. அதனால அந்த ரெண்டு மின்னழுத்தமும் எப்படி இருக்கு சமமா இருக்கு, ரெண்டு மின்னழுத்தமும் சமமா இருக்கு. அப்ப சமப்படுத்திட்டோம் அப்படின்னா 1 by 4 pi epsilon naught Q1 by R1 is equal to 1 by 4 pi epsilon naught Q2 by R2. The 1 by 4 pi epsilon naught 1 by 4 pi epsilon naught என்ன செய்யும் கேன்சல் ஆகும். அப்ப மிச்சம் இருக்கு Q1 by R1 is equal to Q2 by R2. சரி அடுத்து இந்த பரப்பு ஏங்கிற பரப்போட நீர் பரப்பு அடர்த்தி வந்து சிக்மா 1, இதோட நீர் பரப்பு அடர்த்தி வந்து சிக்மா 2. அதாவது surface charge density of the sphere A வந்து sigma 1 and the surface charge density of the sphere B is equal to sigma 2. அப்ப Q1 வந்து எவ்வளவு வரும்? Q1 அதோட டோட்டல் சார்ஜ். அப்ப surface charge density அந்த சார்ஜ் per unit area. அப்ப டோட்டல் சார்ஜ் Q1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? surface charge density into area of the sphere. Area of the sphere formula என்ன 4 pi r1 square. அதான் Q1. Q2 எவ்வளவு? சிக்மா 2. சிக்மா 2ங்கிறது நீர் பரப்பு, அதாவது ஓரளவு பரப்பின் மின்னூட்டம். மொத்த பரப்பு என்ன செய்யணும்? அந்த பரப்பளவால பெருக்கிடணும். அப்ப சிக்மா 2 into area of the sphere B. Area of the sphere B 4 pi r2 square. அத இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் Q1 Q2. இப்போ Q1 க்கு வந்து சிக்மா 1 into 4 pi r1 square by r1 equal to sigma 2 into 4 pi r2 square by r2 by r2. சரி இப்போ இது கேன்சல் ஆயிடும். 4 பையோ 4 பையோ கேன்சல் ஆயிடும். 4 பையோ கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி r1 கேன்சல் ஆயிடும். r2 ஒரு r2 நிச்சயம் கேன்சல் ஆயிடும். இப்போ மிச்சம் என்னலாம் இருக்கு? sigma 1 r1 equal to sigma 2 r2 sigma 2 r2 r in general நம்ம எப்படி எழுதலாம்? sigma r is a constant. அந்த sigma r ங்கிறது ஒரு மாறிலி. இப்போ ஜெனரலைஸ் பண்ணிட்டோம். sigma r is a constant. அப்ப என்ன நமக்கு என்ன தெரியுது? sigma proportional to 1 by r. அதாவது the surface charge density of the sphere is inversely proportional to the radius. So as the radius is small, surface charge density is more. அதாவது ரேடியஸ் வந்து குறையா இருந்தா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருக்கும். ரேடியஸ் அதிகமா இருந்தா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி குறையா இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். as the radius is large, surface charge density will be small. Since the surface charge density is inversely proportional to the radius. சரி இதுல இந்த டெரிவேஷன் இதுல ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். அடுத்து ஒரு 3 ப்ராப்ளம் வழக்கமான ஒரு 3 ப்ராப்ளம் டைம் இருக்கு தெரிஞ்சுவோம் பார்த்துருவோம். That's all. சரி இப்போ பக்கம் 77 எடுத்து வச்சுக்க. 10வது சம். இந்த ப்ராப்ளத்தை நல்லா கொஞ்சம் ரீட் பண்ணு. அப்போ ரீட் பண்ணாதான் உனக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நிச்சயம் உனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அது என்ன கொடுத்துருக்கு? பிளஸ் 10 மைக்ரோ கூலும் மின்னூட்டம் உள்ள புள்ளி மின் துகள் ஒன்று இன்னொரு பிளஸ் 10 மைக்ரோ கூலும் மதிப்புடைய புள்ளி மின் துகளில் இருந்து 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ளது. அவன் 2 சார்ஜ் இருக்கு. அந்த 2 சார்ஜ் இடையில டிஸ்டன்ஸ் அளவு 20 சென்டிமீட்டர். அதுல -2 மைக்ரோ கூலும் மதிப்புடைய புள்ளி மின்துகள் ஒன்று
புள்ளி ஏவில் இருந்து பிக்கு நகர்த்தப்படுகிறது. அதுல படம் கொடுத்திருக்காங்க, அது படத்தை பாரு. ஏலிருந்து பிக்கு நகர்த்தப்படுகிறது எனில் அமைப்பின் மின்னழுத்த ஆற்றலில் ஏற்படும் மாறுபாட்டை கணக்கிடுக. விடையின் உட்பொருளை விளக்குக. அதை நான் ஏலிருந்து பிக்கு நகர்த்த மின்னழுத்த ஆற்றலில் ஏற்படும் மாறுபாட்டை என்ன செய்யணும், கணக்கிடணும். இதுதான் ப்ராப்ளம். அந்த டயக்ராம் புக்ல கொடுத்துருக்கு, அதை பார்த்துக்க. அதுல Q எந்த அளவு 10 மைக்ரோ கூலும். 10 மைக்ரோ கூலும் 10 × 10⁻⁻6 மைக்ரோனா 10⁻⁻6. அப்ப 10 × 10⁻⁻6. Q2 அதே தான். Q2 10 × 10⁻⁻6 கூலும். சரி, Qங்கிறது அளவு அந்த ஏல வச்சிருக்கோம். ஏல இருந்து பிக்கு நெகட்டிவ் தான். அதோட மதிப்பு அளவு 2 மைக்ரோ கூலும். 2 × 10⁻⁻6 எல்லாம் கொடுத்துருக்கு. சரி, இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏல இருந்து பிக்கு நகட்டணும். அந்த படத்தை பாரு. இப்ப நான் படத்தை சிம்பிளை பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதாவது இங்க வந்து 10 மைக்ரோ கூலும், இங்க வந்து ஒரு 10 மைக்ரோ கூலும். ரெண்டு கிடைப்பட்ட தொலைவு 20 சென்டிமீட்டர். இந்த இடத்துல ஏங்கிற புள்ளியில ஒரு -2 மைக்ரோ கூலும் வச்சு அது ஏல இருந்து பிக்கு நகர்த்தி இங்க கொண்டு போறோம். ஏல இருந்து பிக்கு நகர்த்தி கொண்டு போறோம். அந்த தொலைவு அளவு 5 சென்டிமீட்டர். அப்ப இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது 15 சென்டிமீட்டர். இது R1 R2 இது நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ work done கண்டுபிடிக்கணும். work done to move the charge from Q, the charge Qங்கிறது அளவு -2 மைக்ரோ கூலும். -2 × 10⁻⁻6 கூலும் from A to B, ஏல இருந்து பிக்கு. அதாவது தமிழ்ல சொல்றோம், ஏல இருந்து பிக்கு Q என்ற மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலை. என்ன செய்யறோம்? அந்த Qங்கிற மின்னூட்டத்தை ஏல இருந்து பிக்கு என்ன செய்யறோம்? நகட்டுறோம். ஏல இருந்து பிக்கு நகட்டுறோம். அப்படி நகட்ட செய்யக்கூடிய வேலை எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதான் work done to move the charge Q from A to B. அதுக்கு ஃபார்முலா என்ன? VB - VA × Q. VBங்கிறது பொட்டன்ஷியல் அட் B, VAங்கிறது பொட்டன்ஷியல் அட் A. அது ரெண்டையும் கால்குலேட் பண்ணணும். Q நம்மளுக்கு கொடுத்துருக்கு, கண்டுபிடிச்சா work done. அந்த work done தான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அமைப்பின் மின்னழுத்த ஆற்றலில் ஏற்படும் மாறுபாடு. அந்த work done தான், அந்த செய்யக்கூடிய வேலை தான் மின்னழுத்த ஆற்றலில் ஏற்படும் மாறுபாடு. It is a change in potential energy of the system. அந்த சிஸ்டத்தோட change in potential. work done கண்டுபிடிச்சா போதும். அதானது change in potential energy of the system moving the charge Q from A to B. சரி, நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். VB கண்டுபிடிப்போம், VA கண்டுபிடிப்போம். சரி, VB கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/4. நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த ஃபார்முலா. 1/4πε0 Q1/R1 plus 1/4πε0 Q2/R2. ஏன்னா ரெண்டு சார்ஜ் இருக்கு, Q1 Q2. R1ங்கிறது இந்த இதோட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் R1. R2ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், Q2ஓட டிஸ்டன்ஸ். இது ரெண்டும் தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தனா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ரெண்டு சைடு தெரியும், ஹைபாட்னஸ் தெரியும், ஒரு சைடு தெரியும். அப்போ இந்த இது தெரியும், ஹைபாட்னஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைபாட்னஸ் தான் R1. அப்போ R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். இந்த 5 இந்த 5 சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர், பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். அப்போ R1 ஈக்குவல் டு என்ன போடணும்? ரூட் போடணும். R1 இந்த அளவு ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். இப்போ 5 ஸ்கொயர் அளவு 25, இந்த 5 ஸ்கொயர் 25, 25 பிளஸ் 25 50. அப்போ ரூட் 50 சென்டிமீட்டர். அது எதில் கொடுத்துருக்கு? சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கு. சென்டிமீட்டர்ல கிடைக்கும். அதை மீட்டரா மாத்த என்ன செய்யணும்? × 10⁻⁻2 × 10⁻⁻2. அப்போ R1 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இடத்துல R2 கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதே டயக்ராம்ல அடுத்த சைடு, இந்த டயக்ராம்ல இது R2. அப்போ இது R2 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது இங்க உள்ள ஹைபாட்னஸ், இது ஒரு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஒரு 5 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர். அப்போ 15 ஸ்கொயர்ஸ்ங்கிறது அளவு 225. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர். அப்போ 25 பிளஸ் 225 250. ரூட் ஆஃப் 250 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீட்டரா மாதிரி இருக்கும். 10⁻⁻2 மீட்டர். ரெண்டையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலால கொண்டு போய் போடுறோம். 1/4πε0 வேல்யூ அளவு 9 × 10⁻9. சரி, அடுத்த பிராக்கெட் போட்டோம். Q1 10 மைக்ரோ கூலும் தான், 10 × 10⁻6. Q2 10 × 10⁻6. R1
வந்து R1 வந்து அளவு ஏற்கனவே பார்த்தோம் √50 into 10 power minus 2. R2 வந்து √250 into 10 power minus 2. சரி, அடுத்தல 10 power minus 6 இந்த ஒரு 10 இருக்கு. அப்போ 10 power minus 5 வந்துடும். இந்த 10 power minus 2 மேலே கொண்டு போகும்போது 10 power plus 2 ஆயிரும். அதே மாதிரி இங்க சரி, அப்போ minus 5 plus 2 அளவு 10 power minus 3. அப்போ 9 மட்டும் அதே மாதிரி 9 into 10 power 9 10 power minus 3. அடுத்து 9 into 10 power 9 இந்த 10 power minus 3 வெளியே எடுத்துரும். இந்த ரெண்டுலயுமே காமனான இருக்கு 10 power minus 3 இருக்கு. அப்போ காமனா என்ன செய்யறோம் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும் 1/√50 அதுக்கு பார்த்தோம்னா 0.1415 1/√250 0.06325. இது எப்படி மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. இதுக்கு தனி கால்குலேஷன் இருக்கு. நான் கடைசியில் காமிக்கிறேன். இந்த ஸ்லைடு முடியும் போது இந்த கால்குலேஷன் தனியா பார்ப்போம். இந்த லாக் கால்குலேஷன் எப்படி பார்க்கறது 1/√50 1/250. இப்போதைக்கு அந்த வேல்யூ எழுதிக்க. கடைசியில் அந்த கால்குலேஷன் காமிக்கும் போது அதை நினைச்சு நீ போட்டு வச்சுக்கலாம். இதை ரெண்டே ஆட் பண்றோம். இதையும் இதையும் ஆட் பண்ணோம்னா 2046. அடுத்ததுல இதையும் நினைச்சிடும் மல்டிப்ளை பண்ணிடுவோம் 9 into இதை நீ ஆர்டினரியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சைடில் நினைச்சலாம் போட்டு 2046 into 9 போட்டு மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வந்துரு 1.841 into 10 power 6 volt. இதான் அளவு VB. இந்த இடத்துல VA கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் அட் A. அது என்னது VA ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான். ஆனால் அந்த R1 மாறும். VAங்கிறது இந்த இடம் A. அப்போ நம்ம பார்த்தது B. அதனால தான் இந்த R1 இந்த டிஸ்டன்ஸ் R2 இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம். இப்போ எந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம் A. அப்போ R1 அளவு இந்த டிஸ்டன்ஸ் தான் 5 cm. Q1ஓட டிஸ்டன்ஸ் 5. Q2ஓட டிஸ்டன்ஸ் அளவு 15. அப்போ டைரக்டா நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ R1 வந்து அளவுங்க 5 cm. R2 வந்து 15 cm. அது ரெண்டையும் நினைச்சலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ R1 5 cm 5 into 10 power minus 2 meter. R2 15 cm 15 cm சென்டிமீட்டர் மீட்டரா மாத்த 10 power minus 2 meter. அதான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தோம். அப்ளை பண்ண சிம்பிளிஃபிகேஷன் தான். சரியா 10 into 10 power minus 6 10 power minus 5 plus 2 ஆயிரும். அடுத்து 10 power minus 3 கிடைக்கும். அதை வெளியே எடுத்துருந்தோம். அப்போ 10 power 9 plus 10 into 10 power minus 3 வந்துடும். 10 power minus 3 எடுத்துருந்தோம். அடுத்துல 1/15 plus 1/5 plus 1/15 இருக்கு. அதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்றோம். இரண்டு எல்சிஎம் வந்து 15. இப்போ மேலே என்ன வரும் 3 plus 1. அப்போ 3 plus 1 4/15 into 9. இங்கே 10 power 6 ஆயிரும். ஏன்னா 9 minus 3 6 ஆயிரும். சரி, அப்போ 10 power 6 காமனாக எடுத்துடலாம். அப்போ 9 4s are 36. அப்போ 36 15ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா 2.4. டிவைட் பண்ணி பாரு 2 15s are 30. அடுத்தல போகாது பாயிண்ட். ரிமைண்டர் 6 60. 4 15s are 60. 4 15 60. அப்போ 2.4 into 10 power 6 volt. அப்போ VA கண்டுபிடிச்சாச்சு. VB கண்டுபிடிச்சாச்சு. VAவும் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இனிமே என்ன செய்யணும், அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஃபார்முலால. ஒர்டனுக்குரிய ஃபார்முலாவை என்னது VB minus VA into Q. அதான் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சேஞ்ச் இன் டெல்டா U. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். இது என்னது டெல்டா U. It is equal to VB minus VA into Q. VB சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தோம் into 10 power 6. அது மாதிரி VA சப்ஸ்டிட்யூட் பண்ணி into 10 power 6. Q சப்ஸ்டிட்யூட் பண்ணி Q அளவு -2 மைக்ரோகூலும். ஓ -2 into 10 power minus. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிவன்ல எழுதிருக்கோம். அதெல்லாம் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. சரி, இப்போ இதுல காமனா 10 power 6 வெளியே எடுத்துடலாம். ஏற்கனவே ஒரு 10 power -6 இருக்கு. அதுனா இங்க 10 power -6 இருக்கு. இந்த 10 power 6 ரெண்டையும் காமனா இருக்கு வெளியே எடுத்துட்டோம். அப்போ அது ரெண்டு என்ன செய்யும் கேன்சல் ஆயிரும். +6 -6 கேன்சல் ஆயிரும். சரி, இப்போ இதுல இருந்து கழி 1.841 இருந்து -2.4 கழிச்சோம்னா -0.559. ஆனா தனியா எடுத்து கழிச்சு எழுதி இங்க போட்டுக்க வேல்யூவை 0.559 into -2. ஏன்னா இது ரெண்டும் போயிட்டு நம்மளுக்கு கேன்சல் ஆயிட்டு into -2. 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1.18. அப்ராக்சிமேட்லி நியரா எவ்வளவு வருது 1.12 plus 1.12. இதான் work done to move the charge Q from A to B. அதான் change in potential energy. அதாவது A இலிருந்து B க்கு Q என்ற மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலை. அதுதான் எதுக்கு சமமா இருக்கும், மின்னழுத்த ஆற்றலில் ஏற்படும் மாறுபாடு. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மின்னழுத்த ஆற்றலில் ஏற்படும் மாறுபாடு. அதை கண்டுபிடிச்சிட்டோம். பிளஸ் 1.12 ஜூல். சரி, இன்னும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு அடுத்த பார்ட் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது உட்பொருளை விளக்குக. இன்டர்பிரட் யுவர் ரிசல்ட்.
இன்டர்பிரிட்டேஷன் என்ன? பாசிட்டிவ் சைன் இதுல வர்றதுனால என்ன தெரியுதுன்னா, பாசிட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் டு மூவ் த சார்ஜ் -2 மைக்ரோகூலும் எக்ஸ்டர்னல் ஒர்க் இஸ் ரெக்வயர்ட். இந்த பாசிட்டிவ் வர்றதுனால இட் ரெக்வயர்ட் சம் எக்ஸ்டர்னல் ஒர்க். அதாவது தமிழ்ல சொல்ல இருந்தா -2 மைக்ரோகூலும் மின்னூட்டத்தை மதிப்புடைய மின்துகளை நகர்த்த வெளிப்புறத்திலிருந்து வேலை செய்யப்பட வேண்டும் என்பதே நேர்குறி காட்டுகிறது. அதாவது -2 மைக்ரோகூலும் மின்னூட்டம் மதிப்புடைய மின்துகளை நகர்த்த வெளிப்புறத்திலிருந்து வேலை செய்யப்பட வேண்டும். எக்ஸ்டர்னல் ஒர்க் இஸ் ரெக்வயர்டு. இதே நேர்குறி இது காட்டுது. அடுத்தது அந்த லாக் கால்குலேஷன் நோட் பண்ணிக்க. 1/√50 எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் log 50 கண்டுபிடி. log 50 எவ்வளவு? 2 டிஜிட்டுனால 1. 50 0 பாரு 6990. அப்போ 1.6990. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரூட் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்? 2ஆல டிவைட் பண்ணிடணும். இதான் log √50. log √50 கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 0.849. இதுக்கெல்லாம் ஆன்டிலாக் பார்க்க வேண்டாம், அப்படி லாக்லேயே வச்சுக்கிடுவோம். அதாவது log 50 பார்க்குறோம் 1.6990. ரூட் இருக்கிற நினைச்சு வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம், 2ஆல டிவைட் பண்ணிடு. 2ஆல டிவைட் பண்ணா 0.82 சார் 16, அடுத்தல 4 2 சார் 8, ரிமைண்டர் 1, 19, 9 2 சார் 18, ரிமைண்டர் 1, 10, 5 2 சார் 10, 8495. அதே மாதிரி அப்போ 1/√50. அப்போ log 1 கண்டுபிடிக்கிறோம். log 1 0.10ல 0 பார்த்தோன்னா 000 தான் வரும். log 1. அடுத்தல log √50 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதில் பார்த்துருக்கோம். அதை போட்டுக்க. இது என்ன செய்யணும்? டிவிஷன் அப்படின்னா அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிடு. டிவைட் பண்ணனா என்ன செஞ்சணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒர்க்குன்னா கழிச்சிடணும். கழிச்சு போட்டோன்னா கழிச்சு பார்த்தோன்னா இங்கே பாரோ பண்ணால் பார் 1 ஆகும். -1 பார் 1 பாயிண்ட். இதில் நம்ம பாரோ பண்ண முடியாது, 0 இருக்கு. அதனால 1 பாரோ பண்ணும்போது பார் 1 வந்துடும். இனிமேல் இதுக்கு ஆன்டிலாக் பாரு. 1505க்கு ஆன்டிலாக் வந்து 1415. பாயிண்ட் எப்படி இருக்குது? பார் 1 வந்தா அப்படியே போடணும், பாயிண்ட் வச்சு வச்சிடணும். அப்போ 0.1415. 0 வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு டிஜிட் தள்ளி வைக்கணும். பார் 1 வந்துச்சுன்னா பாயிண்ட்னு அப்படியே வெளியிடணும். பார் 2 என்ன செய்ய? 0.0. இப்போ சப்போஸ் இல்லை பார் 2 வந்துருந்துச்சுன்னு வச்சுக்க, என்ன செய்யணும்? இங்கே 0.1415 வரும். சரியா? பார் 3 வந்துச்சுன்னா 0.00. அது புரிஞ்சுக்க. பார் 1 வந்ததுனால என்ன செய்யறோம்? 0.1415. இதே மாதிரி log 1/250 √250. 250க்கு லாக் பாரு. இங்க 3 டிஜிட் இருக்கு. 3 டிஜிட் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? 2.3979. ரூட் பார்க்கறதுக்கு 2ஆல டிவைட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ வருது. அடுத்து log 1 0.000. அடுத்து log √250 அந்த வேல்யூ போடுறோம், சப்ட்ராக்ட் பண்றோம். இந்த வேல்யூ வருது. இன்னும் என்ன செய்யணும்? ஆன்டிலாக் பார்த்து. அப்போ இங்கே டைரக்ட்லி சொன்ன பார் 2. பார் 2 என்ன செய்யணும்? இந்த 8011க்கு ஆன்டிலாக் பாரு. ஏதாவது ஆன்டிலாக் டேபிள் எடுத்து வச்சுக்க. 80க்கு நேர 1 பாரு. இங்கே 1க்கு எவ்வளோ வேல்யூன்னு பாரு. அடுத்தது இங்கே மீன் டிஃப்ரென்ஸ் வரும். அடுத்தது அதில் போய் 1க்கு பாரு. என்ன ஆட் பண்ணிக்க? 6325. பார் 2 இருக்கிறதுனால 0.06325. இதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த கால்குலேஷன் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். எனக்கு இந்த மெத்தட் தெரியணுங்கிறக்க இதை நோட் பண்ணிக்க. சரி, இன்னும் அடுத்தால 11th சம். இதில் என்ன கொடுத்துருக்கு? ரொம்ப சர்க்கியூட்டாக கொடுத்துருக்கு. அப்படின்னா படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மின்தேக்கி தொகுப்பின் தொகுபையின் மின்தேக்கு திறனை கணக்கிடுக. Calculate the resultant capacitance for each of the following combinations of capacitor. இந்த நிறைய சர்க்கியூட்ஸ் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு சர்க்கியூட்லயும் என்ன செய்யணும்? ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். காம்பினேஷன். இங்க பார்த்தா ஒரு 4 கெப்பாசிட்டர், 3 கெப்பாசிட்டர் இருக்கு. இதுல 4 கெப்பாசிட்டர் இருக்கு. ஒவ்வொரு என்ன செய்யணும்? மொத்த கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ். சரி, 1/1. அப்போ 1 2 3 4 5 வரை இருக்கு. 5 சம் ABCDE வரை இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ. சரியா? ஏல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கெப்பாசிட்டரை இதை 1 வச்சுக்கிட்டோம், இதை 2 வச்சுக்கிட்டோம், இதை 3 வச்சுக்கிட்டோம். டயக்ராம் சும்மா கொடுத்துருப்பாங்க, உனக்கு ஈஸியாக புரியணுங்கிறக்க இதை 1 வச்சிருக்கேன், இதை 2 வச்சிருக்கேன், இதை 3 வச்சிருக்கோம். சரி, இந்த 1 2 எப்படி என்ன கனெக்ஷன் இன்னைக்கு தான் நம்ம பார்த்தோம். அப்படிதான் பேரல் சீரிஸ் கனெக்ஷன். இது என்ன கனெக்ஷன்? பேரல் கனெக்ஷன். அதான் தொடர்ந்து இப்படி வந்துச்சுன்னா அது வந்து சீரிஸ். இது வந்து இப்படி பேரல் ஆகிறதுனால பேரல் கனெக்ஷன்.
பேரலல் கனெக்ஷனுக்குரிய ஃபார்முலா. அப்போ கெப்பாசிட்டர் 1 and 2 ஆர் இன் பேரலல். அதாவது மின்தேக்கி 1 மற்றும் 2 பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. கெப்பாசிட்டர்ஸ் 1 and 2 ஆர் இன் பேரலல். பேரலுக்கு ஃபார்முலா என்ன? இப்போ தானே பார்த்தோம். சிபி இஸ் ஈக்குவல் டு, அங்கே 3 கெப்பாசிட்டர் பார்த்துருப்போம், C1 + C2 + C3 வந்துருக்கும். இங்கே 2 கெப்பாசிட்டர் C1 + C2. இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் எனி நம்பர். எவ்வளோ நம்பருக்கு நினச்சிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே 2 இருக்கனால C1 + C2ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ C1 வந்து எவ்வளவு அதிலே கொடுத்துருக்காங்க C0, C2வும் C0. அப்போ C0 + C0 2C0. அப்போ இந்த ரெண்டுக்கும் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர்ஸ் பார்த்துட்டோம். அப்போ அந்த ரெண்டுக்கு பதில் என்ன பண்ணிடலாம்? இந்த ஒரு கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம். அதோட மதிப்பளவு 2C0. இந்த 2 கெப்பாசிட்டருக்கு பதில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டுறோம் 2C0. அந்த டயக்ராம் மாறு. இந்த 2க்கு பதில் ஒரே ஒரு கெப்பாசிட்டர் 2C0. அது 4ன்னு வச்சுக்க. சரியா? எனக்கு வித்தியாசம் தெரியும். இது 1 2 வச்சுட்டோம், இது 4ன்னு வச்சுக்கிட்டோம். எனக்கு இது 3 இங்கே இருக்கு. இப்போ இந்த 3 4 என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. கெப்பாசிட்டர் 3 and 4 ஆர் இன் சீரீஸ். கெப்பாசிட்டர் 3 and 4 ஆர் இன் சீரீஸ். சரியா? இந்த 3 4 என்ன இணைப்புல இருக்கு? தொடர் இணைப்புல இருக்கு. அது வேர்டிங்ஸ் இது. மின்தேக்கி 3 மற்றும் 4 தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. ஃபார்முலா என்ன? 1/CS = 1/C1 + 1/C2. 1/C1 + 1/C2. C1 அளவு C0, C2 அளவு 2C0, இது அளவு 2C0, 2C0. அப்போ C0 + 2C0. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 2C0 மேலே என்ன வரும்? அங்கே 2, இங்கே 1. அப்போ 2 + 1 3/2C0. இது என்னது? 1/CS. நம்மளுக்கு என்ன வேணும்? CS வேணும். அப்போ தலைகீழ போட்டுறோம். 2C0/3, 2/3C0. இதான் ரிசல்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கியூட்டோட தொகுபயன் மின்தேக்கு திறன் அளவு 2C0/3. Resultant capacitance of this combination 2C0/3. That is the answer. அப்போ A முடிச்சிட்டோம். அடுத்து Bக்கு வரோம். கெப்பாசிட்டர் அடுத்த டயக்ராம் வந்து பி. சரி, அந்த டயக்ராம் வச்சே சொல்றேன், புரிஞ்சிடும். இங்க 2 கெப்பாசிட்டர், இதை 1 2ன்னு வச்சுக்க, இதை 3 4ன்னு வச்சுக்க. இந்த 1 2 என்ன இணைப்பு? பக்க இணைப்பு. இதை நீயே ட்ரை பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், பிறகு அடுத்ததில் பண்ணுவோம். இது 2 பக்க இணைப்பு, இது 2 பக்க இணைப்பு. அப்போ பக்க இணைப்புக்கு ஃபார்முலா என்ன? CP = C0 + C0 2C0. அதே மாதிரி இதுக்கும் அதே தான், C0 + C0 2C0. சரியா? இப்போ அடுத்தல அந்த 2 இதுக்கு பதில் 1 வந்துடும், இதுக்கு பதில் 1 வந்துடும். அது ரெண்டுமே அளவு 2C0. அதுக்கு 1/, போட்டணும். 1/, அப்போ 1/CS = 1/2C0 + 1/2C0. அப்போ ½ + ½ 1 வந்துடும். அப்போ C = C0. சரியா? அதை சமப்பிற பார்ப்போம். இப்போ C பார்ப்போம். C பாரு, அதில் 3 கெப்பாசிட்டர் இருக்கு. 1 2 3 3 கெப்பாசிட்டர் இருக்கு. இதுல பார்த்தோன்னா இந்த 3 என்ன இணைப்பு? பக்க இணைப்பு. 1 2 3 மூணுமே பக்க இணைப்பு. அப்போ கெப்பாசிட்டர் 1 2 and 3 ஆர் இன் பேரலல். மின்தேக்கிகள் 1 2 மற்றும் 3 பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. பக்க இணைப்புனா உனக்கு ஃபார்முலா தெரியும். CP = C1 + C2 + C3. மூணுமே அளவுதான் C0 தான். அப்போ இதுவும் C0, இதுவும் C0, இதுவும் C0. இப்போ C0 + C0 + C0 3C0. இது ரொம்ப ஈஸி தான். அடுத்ததுல D வரும். D தான் கொஞ்சம் பெருசு. அதில் வந்து அக்ராஸ் PQ கண்டுபிடிக்கணும், அக்ராஸ் RS கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அக்ராஸ் PQ கண்டுபிடிக்கும். அக்ராஸ் PQனா இது P, இது Q.
இப்படி எடுத்துக்க. அப்போ எதெல்லாம் இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் சீரீஸ், இதெல்லாம் C1ம் C3யும் சீரீஸ். அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா C2ம் C4ம் சீரீஸ் அக்ராஸ் PQ. அக்ராஸ் RSக்கு என்ன வித்தியாசம்னா அக்ராஸ் RS இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது C1ம் C2ம் சீரீஸ், C3யும் C4ம் சீரீஸ், C3யும் C4ம் சீரீஸ். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஃபர்ஸ்ட் அக்ராஸ் PQ பார்க்குறோம். அக்ராஸ் PQ C1 and C3 are in series. அடுத்தது C2 and C4 are in series. அப்போ ஃபர்ஸ்ட் C1 and C3 are in series. அதோட ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன வச்சுக்கிட்டோம், CS1 வச்சுக்கிட்டோம். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம நினைச்சிடும் ரீப்ளேஸ் பண்ணி CS1 கண்டுபிடிக்கணும் சீரீஸ்க்குரிய ஃபார்முலா போட்டு. அதாவது கெப்பாசிட்டர் மின்தேக்கிகள் C1 மற்றும் C2 தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன, அதன் தொகுபயன் மின்தேக்கு திறன் CS1. ஃபார்முலா 1/CS1 = 1/C0 plus 1/C1 plus 1/C2. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம், கீழே C1 C2 வந்துடும், மேலே C1 plus C2. இது 1/CS2. CS2 கண்டுச்சுன்னா தலைகீழ் ஆயிரும். CS1 கண்டுபிடிக்கும் போது தலைகீழ வந்துடும். இப்போ மேலே C1 C3, கீழே C1 plus C3 தலைகீழ மாறிடும். இது மேலேயும் கீழே என்ன செய்யும் போயிடும். CS1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது CS2 கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுக்கும் C1 C3 கண்டுபிடிச்சு அடுத்தது C2ம் C4ம். Capacitor C2 and C4 are in series. So the equivalent capacitance in series. அதாவது மின்தேக்கி C2 மற்றும் C4 தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன, அதன் தொகுபயன் மின்தேக்கு திறன் CS2. ஃபார்முலா போடுறோம் இதே மாதிரி தான். 1/CS2 = 1/C1 plus 1/C2. அங்கே C2 plus C4. அதே மாதிரி எல்சிஎம் எடுக்கிறோம். C2 C4 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா மேலே C2 plus C4. CS2 என்ன தலைகீழ போட்டுரு, CS2க்கு தலைகீழ போட்டுருக்கோம். C2 C4/C2 plus C4. இப்போ CS1 CS2 கண்டுபிடிச்சாச்சு. அது தனி டயக்ராம் போட்டுக்க. அப்போ அந்த ரெண்டை ரீப்ளேஸ் பண்ணி CS1, இந்த ரெண்டை ரீப்ளேஸ் பண்ணி CS2 PQ. இந்த PQக்கு நேரா இந்த ரெண்டு என்ன இணைப்பு, பக்க இணைப்பு. அப்போ CS1 and CS2 are in parallel. CS1 மற்றும் CS2 என்ன இணைப்பு, பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. பக்க இணைப்புக்குரிய ஃபார்முலா CP = CS1 plus CS2. ரெண்டையும் கூட்டியிருந்தோம். கூட்டும்போது இங்கே கீழே எல்சிஎம் பார்த்தோம்னா C1 plus C3, இங்கே என்ன வந்துடும் C2 plus C4. எல்சிஎம் எடுக்கும். மேலே C1 C3 மல்டிப்ளை பண்ணது என்ன வரும் C2 plus C4. இங்கே வந்து C2 C4 இங்கே பெருக்கிறது C1 plus C3. இதை எல்சிஎம் எடுக்கும்போது இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும், கிராஸ் மல்டிப்ளை. இனிமேல் பெருக்கிறோம் C1 C3 into C2, C1 C3 into C4. அடுத்தது C2 C4 into C1, C2 C4 into C3. முடிஞ்சது. இதே மாதிரி அடுத்தது அக்ராஸ் RS. அதுல அக்ராஸ் RS என்ன சொன்னல, அக்ராஸ் RS இப்படி பார்க்குறோம். C1ம் C2ம் சீரீஸ், இங்க C3யும் C4ம் சீரீஸ். அவ்வளோதான். C1 and C2 are in series. அதே ஃபார்முலா அதை சொல்லி கொடுத்துட்டேன். 1/CS1 1/C1 plus 1/C2. கீழே எல்சிஎம் எடுக்கிறோம். C1 C2 C1 plus C2 1/CS1. அப்போ CS1ங்கிறது தலைகீழ வந்துடும். C1 C2/C1 plus C2. அதே மாதிரி அடுத்த என்ன கண்டுபிடிக்கணும், C2ம் C4ம் they are in series, C3யும் C4ம் in series. So the equivalent capacitance CS2 னு வச்சுக்கிட்டோம். 1/CS2 = 1/C3 plus 1/C4. எல்சிஎம் எடுக்கிறோம். கீழே C3 C4, மேலே C3 plus C4. அடுத்ததுல CS2 கண்டுபிடிக்கும் போது தலைகீழ போட்டிருக்கோம். இப்போ அந்த CS1 CS2 எப்படி இருக்கு, இதே மாதிரி வருது. இது RS இந்த சைடு இருக்கு, மேலே CS1 கீழே CS2. இது ரெண்டு என்ன இணைப்பு, பக்க இணைப்பு, அதாவது parallel. Now CS1 and CS2 are in parallel. Parallel connection ஃபார்முலா தெரியும். CP = CS1 plus CS2. ரெண்டையும் கூட்டுறோம். அடுத்தது என்ன, கீழே எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ கீழே C1 plus C2 into C3 plus C4. மேலே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிடுதோம். C1 C2 இது இங்கே வந்துடும். C3 plus C4. இங்கே அடுத்ததுல C3 C4
into C1 plus C2 multiply பண்ணிக்கிடுதோம். C1 C2 C3 multiply பண்ணா C1 C2 C3 இந்த மாதிரி என்ன செய்யும் வந்துரும். You get the answer. சரி, அடுத்தது E. டயக்ராம பாரு. இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? அக்ராஸ் PQ. இதுல நம்ம எத்தனை ரெசிஸ்டர் இருக்கு, எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு? 5 கெப்பாசிட்டர் இருக்கு. அது நம்பர் கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ அக்ராஸ் PQ. இப்போ நம்ம முந்தின சம் பண்ண மாதிரி தான் அக்ராஸ் PQ. அப்போ இது ரெண்டு என்ன இணைப்பு? 1 and 2 in series. இது குறுக்க கண்டுபிடிக்கும் போது இது ரெண்டு என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. அப்போ 1 2 எப்படி இருக்கு? தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு ஃபார்முலா தெரியும். 1/CS1 = 1/C1 + 1/C2. C1 C2 ஒரே வேல்யூ தான், C0 தான். அப்போ 1/C0 + 1/C0 எல்சிஎம் எடுக்கிறோம். C0 மேல 1 + 1 2. CS2 கண்டுபிடிச்சோம், தலைகீழ போட்டுறோம். C0/2. CS1 கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி CS2 3 and 4 அதுவும் சீரிஸ். 3 4 எப்படி இருக்கு? தொடர் இணைப்பு. அதுக்கு ஃபார்முலா போடுறோம். 1/CS2 = 1/C1 + 1/C2. அதே தான் 1/C0 + 1/C0 2/C0. CS2 வந்துடும், தலைகீழ போடுறோம். C0/2. சரி, இப்போ 3 இங்க ஒரு இது ரெண்டுக்கு பதில் 1 வந்துட்டு இது ரெண்டுக்கு பதில் 1 போட்டோம். அப்போ மொத்தம் 3 கெப்பாசிட்டர் ஆயிரும். புரியுதுனா? இந்த ரெண்டுக்கு பதில் 1, இந்த ரெண்டுக்கு பதில் 1, ஏற்கனவே 1 இருக்கு 5. அப்போ அந்த 3 எப்படி இருக்கு? என்ன இணைப்பு இருக்கு பாரு? பக்க இணைப்பு. இது 1, இது இப்போ நம்ம புதுசாக 2, இப்போ இது 3 வச்சுக்கிட்டோம். சரியா? இது 3 என்ன இணைப்பு? இது CS1, இது CS2, இது 5வது கெப்பாசிட்டர். 3 என்ன இணைப்பு? பக்க இணைப்பு. அதாவது CS1 5 மற்றும் CS2 எப்படி இருக்கு? பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. அப்போ CP = அவ்வளோத்தையும் கூட்டிடணும். CS1 + C5 + CS2 + CS2. அதோட வேல்யூ எவ்வளோன்னு பாரு. இது 2/C0 சப்ஸ்டியூட் பண்ணி வருதுல. C0/2 + C0 + C0/2. இதில் நம்ம தப்பாக மாற்றி எழுதிட்டேன், அதை பார்த்துக்க. இதில் வந்து C0/2. சரியா? மாற்றி போட்டது நம்ம என்ன? CP CS என்னது? C0/2 தான். நம்ம முந்தின பார்த்துருப்பேன். C0/2. நான் அதில் இப்போ டயக்ராமில் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன், அதை மாற்றிக்க. C0/2 C0/2 + C0 + C0/2. இனிமேல் எல்சிஎம் எடுக்கிறோம் 2. அப்போ இங்கே C0 இங்கே 1 இருக்கப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2C0 + C0. ஓ 1 + 2 + 1. அப்போ 2 1 3 1 4. 4 C0/2 = 2C0. சரி, நான் அடுத்தால 12வது சம். இன்னைக்கு 3 சம் தான். இந்த சம்மோட முடிச்சிடும். இல்லை படத்தை சம்மல வாஸ்து பாரு. அதாவது H = 1 மில்லிமீட்டர் இடைவெளி கொண்ட 5 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு அளிக்கப்பட்ட இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்றின் தட்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் விழுகின்றன. அதாவது 2 தட்டு இருக்கு, இணைத்தட்டு மின்தேக்கி ஆகிய இடையில என்னலாம்? எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் விழுகின்றன. என்ன கேட்டிருக்கு? Calculate the time of flight for both electron and neutron. Suppose if neutron is allowed to fall, what is the time of flight? Among the 3, இப்போ 3க்கும் டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கணும். எதுக்கலாம்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3க்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அடுத்த இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? among the 3, which one will reach the bottom first? எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான்களின் பறக்கும் நேரத்தை கணக்கிடுக. நியூட்ரான் ஒன்று விழுந்தால் அதன் பறக்கும் நேரம் எவ்வளவு? இம்மூன்றில் எது முதலில் அடித்தட்டை அடையும்? நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் புரோட்டான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் புரோட்டான்,
மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஜியோட வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, given ஹெச்சோட வேல்யூ, ஹெச் வந்து எவ்வளவு 1 மில்லிமீட்டர், h is equal to 1 millimeter. So 1 into 10 power minus 3 meter. Millimeter meter மாத்த into 10 power minus 3 meter. V வந்து 5 volt. வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ண பிளேட்ல அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் அளவு, மின்னழுத்த வேறுபாடு 5 வோல்ட். ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதெல்லாம் கொடுத்துருக்கு. அடுத்து மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபார்முலாக்கு வரும். டைம் ஆஃப் லைட் இதெல்லாம் போன வருஷம் நம்ம படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் டைம் ஆஃப் லைட், அதெல்லாம் அதுக்குரிய ஃபார்முலா எடுத்துக்க. முதல்ல டைம் ஆஃப் லைட் ஃபார் எலக்ட்ரான் இஸ் given 2h me by ee. அதில் ஹெச் கொடுத்துருக்கு, எம் கொடுத்துருக்கு, இ கொடுத்துருக்கு. இ மட்டும் நமக்கு தெரியாது. ஈக்கு என்ன ஃபார்முலா? வி பை டி. ஈஸிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். வி கொடுத்துருக்கு, டிக்கு தெரியும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட், அந்த ரெண்டு தகடுக்கு இடைப்பட்ட தொலைவு. இப்போ 5 1 மில்லிமீட்டர், 1 into 10 power minus 3, minus 3 மேலே போகும்போது ப்ளஸ் 3 ஆயிரும். ஸோ E is equal to 5 into 10 power 3 volt per meter. அப்போ பட் எல்லா வேல்யூமே தெரியும். 2H M E சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்லாம் கொடுக்கவே வேண்டாம். யூ மஸ்ட் நோ த ஆன்சர் வேல்யூ. எவ்வளவு? 1.6 into 10 power minus 19. அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 2H ஓட வேல்யூ 1 into 10 power minus 3, ME அது கொடுத்துருக்கு, அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 9.1 into 10 power minus 31 by small e 1.6 into 10 power minus 19, the charge of the electron. இதெல்லாம் கேபிட்டல் E இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 5 into 10 power 3. அதில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 into 9, அடுத்த 2 into 9.1 18.2. நம்ம எப்பவுமே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்க, அதான் ஈஸியாக இருக்கும். அதில் 16 இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு. 5 16 சார் 5 பண்ணார் 80, ஒரு டிஜிட் முன்னால் வைக்கணும் 8. அப்போ ஈஸியாக இருக்கு, இந்த இது சிம்பிளை பண்ணிக்கலாம். அதில் பவர் இங்கே என்ன இருக்குது? ஒரு -3 இருக்குது, இங்கே ஒரு -31 இருக்குது, அப்போ -34. இங்கே ஒரு -19 இருக்குது, இங்கே ஒரு +3 இருக்குது, -16. இன்னும் அந்த -16 மேலே கொண்டு போ, +16 ஆயிரும். மட்டும் அதே தான். -34 ஏற்கனவே இருக்குது, இங்கே ஒரு +18 ஆயிரும். இப்போ -34 plus 18 -19 -18. சரி, அடுத்து அதை வெளியே எடுக்கிறோம். இந்த 10 power -18 ரூட் விட்டு வெளியே எடுக்கும் 10 power -9. இதுக்கு ரூட் பாரு. நான் ரூட் பார்க்க நான் இனிமேல் சொல்லி தர மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். என்ன செய்யணும்? இதுக்கு லாக் பாரு 0. something வரும். 22ல் 75 ரூட் அழைச்சி இன்னும் 2ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைடட் பை 2 எவ்வளோ வருதோ அதுக்கு ஆன்டிலாக் பார்த்துரு. பார்த்தோன்னா எவ்வளோ வரும்னா 1.5, அப்ராக்சிமேட்டாக 1.5 into 10 power -9 செகண்ட். 10 power -9 அளவு நேனோ. ஸோ 1.5 நேனோ செகண்ட். 1.5 நேனோ செகண்ட். அவ்வளோதான். இது டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் எலக்ட்ரான். இதே மாதிரி டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் புரோட்டான். அது மட்டும் மாறும், அதோட மாஸ் மட்டும் மாறும். MP ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். 2 into மற்றபடி ஹெச் அதே வேல்யூ. MP மட்டும் மாறும். 1.6 into 10 power -27, பட் எல்லாம் அதே தான். இந்த 1.6 1.6 கேன்சல் ஆயிரும். அப்போது மேலே என்ன இருக்குது? 2, கீழே 5, இங்கே மற்ற -30, இங்கே -16, மேலே போகும்போது +16 ஆயிரும். ஆட் பண்ணோன்னா -14. வெளியில் எடுக்கும்போது அதாவது என்ன செய்யணும், உனக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நேனோன்னு வரணும்னா 10 power -9 வேணும். இப்போ 10 power -9 அப்படின்னா வெளியில் எடுக்கும்போது உள்ளே எவ்வளோ இருக்கணும்? -18 இருக்கணும். அப்போ ஏற்கனவே -4 அங்கே கொடுத்துருந்தோம். அப்போ -4 ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ -18. ஒரு +4க்கு என்ன பண்ணிட்டோம்? அங்கே 4 0 போட்டோம். இப்போ 10 power 4 into 10 power -4 வேல்யூ மாறாது. சரிங்களா? அதாவது 10 power 4 வந்து இங்கே சேர்த்துக்கிட்டோம். அப்போ 4 0 இதில் போட்டுக்கிட்டோம். 10 power -4 இதோட ஆட் பண்ணிட்டோம். அப்போ 10 power -18. அடுத்த இதை டிவைட் பண்ணணும். 20,000 by 5 தனியாக டிவைட் பண்ணி இதை வெளியே எடுக்கும்போது 10 power -9 வந்துடும். இதை டிவைட் பண்ணால் 4000, √4000 into 10 power -9. இதுக்கு அதே மாதிரி என்ன செய்யணும்? லாக் பார்த்து 12 டிவைட் பண்ணி ஆன்டி லாக் பாரு எவ்வளோ வருதுன்னா 63 into 10 power -9 செகண்ட். அப்ராக்சிமேட்டாக 63 வரும். அப்போ 63 நேனோ செகண்ட். இப்போ எலக்ட்ரானுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு. அதுனா சரி, அடுத்து நியூட்ரானுக்கு
நியூட்ரானுக்கு என்ன ஃபார்முலா? இது நியூட்ரான் வந்து அன்சார்ஜ் பார்ட்டிகல், அதனால இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஃபார்முலா மாறும். ரூட் ஆஃப் 2h/g, அவ்வளோதான். ரூட் ஆஃப் 2h/g. உங்களுக்கு ஹெச் தெரியும், 2h போட்டுறோம், ஜியோட வேல்யூ 10. இட் மூவ்ஸ் அண்டர் கிராவிட்டி. அங்கே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டால மூவ் ஆகும். இந்த கெப்பாசிட்டர் பிளேட்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால அந்த இட் மூவ்ஸ் அண்டர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனால் இங்கே இருந்துச்சு, அது இட் இஸ் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல். நியூட்ரானுக்கு என்ன கிடையாது? சார்ஜ் கிடையாது. இட் ஹாஸ் நோ சார்ஜ். அதனால என்ன செய்யும்? இட் மூவ்ஸ் ஃப்ரீலி. அதுக்கு ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் 2h/g. 2h/g எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து 10 மேலே கொண்டு போனால் 10⁻⁻1, 10⁻⁻4. அதில் ரூட் விட்டு வெளியே எடுத்துனா 10⁻⁻2. ரூட்டோட வேல்யூ தெரியும், 1.414. அவ்வளோதான். சரி, இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து நம்மளுக்கு என்ன 10⁻⁻3 மாற்றணும். இங்கே 10⁻⁻2 10⁻⁻3 மாற்றணும். -1 ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே +1. அப்புறம் சொன்ன மாதிரி 14.14. ஏன்னா 10⁻⁻3 மில்லிக்கு மாற்றிக்கலாம். மில்லி 10⁻⁻9 நேனோ, அப்போ 10⁻⁻3 மில்லி. அப்போ இது அதிகமாயிட்டு 14.14. அப்போ எதுக்கு தான் குறையா இருக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட்டு? எலக்ட்ரானுக்கு தான் குறையா இருக்கு. ஸோ சின்ஸ் த வேல்யூ ஆஃப் த டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் எலக்ட்ரான் இஸ் த லீஸ்ட், எலக்ட்ரான் வில் ரீச் ஃபர்ஸ்ட். அப்போ தமிழ் எழுதும்போது முதலில் எலக்ட்ரான் வந்தடையும். அதாவது எலக்ட்ரானின் பறக்கும் நேரம் குறைவாக இருப்பதால், எலக்ட்ரானின் பறக்கும் வேகம் குறைவாக இருப்பதால் எலக்ட்ரான் முதலில் வந்தடையும். சரி, 3 சம் பார்த்தாச்சு. அதனால செய்து பார்த்துக்க. அடுத்து வழக்கம் போல அசைன்மெண்ட் நோட் பண்ணிக்க. அசைன்மெண்ட் 12. ஒரு 3 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின், அவ்வளோதான். Calculate the resultant capacitance for each of the following combination of capacitor. இந்த 2 கொடுத்துருக்கேன், சரியா? இது நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதுக்காக தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை, சரியா? இது நீயா கொஞ்சம் செஞ்சு பாரு, ஈஸியாக இருந்துடும் ஆன்சர். அடுத்து 5 மார்க். Derive the expression for resultant capacitance when capacitors are connected in series and in parallel. இது 5 மார்க் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். தமிழ் மீடியம் நோட் பண்ணிக்க. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மின்தேக்கி தொகுப்பின் தொகுபயன் மின்தேக்கு திறனையும் கணக்கிடுக. 2 சர்க்யூட். 5 மார்க் கொஸ்டின். தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் போது விளையும் தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடுகளை பெறுக. தட்ஸ் ஆல். வழக்கம் போல படித்து அசைன்மெண்ட் எழுதி உடனே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடு. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே அட் ஹோம், சரியா? வீட்டில் இருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக நல்லா வச்சுக்க. வெளில போகிறதா இருந்தால் கட்டாயம் நினச்சணும், மாஸ்க் போட்டுக்க, டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்க, கூட்டமாக நினச்சி அதை போகாது, சேஃபாக பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ.